ஹலோ குட்டீஸ், குட்டி ஸ்டோரிஸ் கேட்குறீங்களா? முதல் கதை யானையின் நற்செயல். ஒரு அடர்ந்த காட்டில் அழகான யானை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யானை பேர் எல்லி. எல்லி எப்பவுமே மகிழ்ச்சியாக காட்டில் நடந்துட்டு இருப்பா. எப்பவும் போல ஒரு நாள் எல்லி காட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் வந்த திசையை நோக்கி எல்லி போய் பார்த்தா, அங்கே பார்த்தா எல்லியோட நண்பன் தீனா அங்கே இருந்தான். தீனா ஒரு குட்டி பறவை. அந்த பறவைக்கு சிறகுல அடிபட்டிருந்துச்சு. அதனால தீனாவால் பறக்க முடியல. தீனா எல்லியை பார்த்ததுமே, நண்பா எனக்கு உதவி செய்கிறியா? என்னுடைய சிறகுல அடிபட்டிருக்கு, என்னால் பறக்க முடியல அப்படின்னு சொன்னா. உடனே எல்லி, நான் உதவி பண்ணுறேன் தீனா அப்படின்னு சொல்லிட்டு தீனாவை தும்பிக்கை மேலே ஏற்றிக்கிட்டு ஆமை டாக்டரான டின்ட்டு கிட்ட கூட்டிகிட்டு போனான். டின்ட்டுவும் தீனாவுக்கு மருத்துவம் பார்த்தான். தீனாவோட சிறகுகளும் சரியாயிடுச்சு. தீனா இப்போ எல்லியை பார்த்து சொல்கிறா, நன்றி எல்லி, உன்னுடைய இந்த உதவியை எப்போவுமே மறக்க மாட்டேன், நன்றி எல்லி அப்படின்னு சொன்னான். சில வாரங்கள் கழித்து எல்லி தண்ணீர் தாகமாக இருந்ததுனால அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு போய் நீர் அருந்தலாம் அப்படின்னு நினச்சி போன இடத்துல சேற்றில் வழுக்கி மாட்டிக்கிட்ட எல்லியால் சேற்றிலிருந்து வெளியவே வர முடியல. அவளுடைய நீண்ட தும்பிக்கையால் ஓசை எழுப்புனா. இதை கேட்ட தீனா தோழி ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே போய் விரைந்து பார்த்தான் எல்லியை பார்த்த தீனாவால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் ஒரு சின்ன பறவை. அதனால தீனா உடனே போய் அவனுடைய காட்டில் இருந்த மற்ற நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டான். மற்ற நண்பர்களும் எல்லியை காப்பாற்ற உடனே விரைஞ்சு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லியை சகதிலிருந்து மீட்டெடுத்து காப்பாற்றிட்டாங்க. தீனாவுக்கு எல்லி உதவி பண்ணா, எல்லிக்கு தீனா உதவி பண்ணா. கதையின் நற்செய்தி: நற்செயல் எப்பொழுதும் திரும்பி வந்து சேரும். கதை 2: முயலின் மீன் நண்பன். ஒரு அமைதியான காட்டில் எப்பவுமே துள்ளி குதிச்சுட்டு விளையாடுற ஒரு அழகான வெண்மை நிற முயல் குட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் குட்டி பேர் சின்னு. சின்னு எப்போவுமே காட்டில் இருக்க மலர்களை நுகர்ந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். காட்டில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் தன்னுடைய சின்னஞ்சிறு கால்களை வச்சுட்டு துள்ளி துள்ளி போய் பார்த்துட்டு வருவான். ஆனால் அவன் ஒரு இடத்துக்கு அருகே மட்டும் செல்லவே மாட்டான். அதுதான் காட்டில் இருக்கக்கூடிய குளம். குளம்னாலே சின்னுவுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஒரு நாள் மலர்களை நுகர்ந்துட்டு வண்ண மலர்களை பார்த்துக்கிட்டே குளத்துக்கு அருகே போயிட்டான். குளத்துக்குள்ள ஏதோ ஒன்று திடீர்னு மின்னுச்சு. அதை சின்னு பார்த்துட்டு, யார் அது அப்படின்னு கேட்டான். உடனே குளத்துல இருந்த ஒரு அழகான மஞ்சள் மீன் ஒன்று வெளியே வந்துச்சு. வணக்கம் நண்பா, என் பேர் மின்னு அப்படின்னு சொல்லுச்சு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் அழகான வெண்மை நிற முயல் குட்டி, என்னுடைய பேர் சின்னு அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு அந்த மின்னு கேட்டா. அதுக்கு சின்னுவும் சரின்னு சொல்லிட்டா. அந்த நாள்லேருந்து மின்னுவும் சின்னுவும் நண்பர்களாக இருந்தாங்க. நிலத்தில் சுற்றி திரிகிற சின்னு என்னென்ன அழகான பூக்களெல்லாம் காட்டில் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் மின்னுக்காக கொண்டு போய் கொடுப்பா. மின்னுவோ நீருக்குள்ளே இருக்க அதிசயமான வண்ணம் நிறைந்த கற்கள், நீர் சுழிகள்னு சொல்லிட்டு நீருக்குள்ளே இருக்க எல்லாவற்றையும் சின்னுக்காக கொண்டு வந்து காட்டுவா. ஒரு நாள் காட்டில் பலத்த காற்று ஒன்று வீசுச்சு. இந்த காற்றில் சின்னோட பிடித்தமான கேரட் நீருக்குள்ளே விழுந்துருச்சு. இதை பார்த்தா மின்னு உடனே நீருக்குள்ளே போய் அந்த கேரட்டை மீண்டும் எடுத்துகிட்டு வந்து சின்னு கையில் கொடுத்தா. கேரட்டை கையில் வாங்கின சின்னு, நன்றி நன்றி மின்னு, நீ என்னுடைய உண்மையான தோழி அப்படின்னு சொன்னான். கதையின் நற்செய்தி: உண்மையான நண்பர்களாக இருக்க ஒரே மாதிரியானவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கதை 3: அருணின் அதிசய பயணம். ராமாப்பூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு குட்டி பையன் அருண் வாழ்ந்துட்டு இருந்தான். அருண் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பான். இயற்கை அப்படின்னாலே அருணுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு நாள் ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து தன்னுடைய கிராமத்துக்கு அருகில் இருந்த காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டில் எல்லா மரங்களும் கண்களை திறந்து பேச ஆரம்பிச்சுது. வாங்க குட்டி பையா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. உடனே அருணுக்கோ ரொம்ப வியப்பாயிருச்சு. என்ன, மரங்கள் பேசுதே அப்படின்னு சொன்னான். உடனே காட்டில் இருந்த எல்லா மரங்களும் ஹஹஹா அப்படின்னு சிரிச்சிச்சு. மரங்கள் சிரிச்சதுமே இன்னுமே அருணுக்கு வியப்பாயிருச்சு. என்ன, இங்கே எல்லா மரங்களும் இப்படி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சான். அவன் நினைக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு ஒரு கிளி ஒன்று பறந்து வந்துச்சு. இது மாயக்காடு, இங்கே எல்லாமே மாயாஜாலம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். நல்ல மனம் கொண்டவர்கள்கிட்ட மட்டுமே நாங்கள் எல்லோரும் பேசுவோம் அப்படின்னு அந்த கிளி அருண் கிட்ட சொல்லுச்சு. இதே நேரத்தில் ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. குரல் வந்த திசையை நோக்கி அருண் வேகமாக போய் பார்த்தான். அங்கே ஒரு குட்டி குரங்கு வேர்களாலும் கொடிகளாலும் ஃபுல்லாக பின்னிட்டு இருந்துச்சு. அதால் வெளியே வர முடியல. உடனே அருண் அதுக்கு உதவி பண்ணா. அந்த குரங்கை அந்த கொடிகள்ல இருந்து விடுபட வச்சான். இப்போ நீ எப்பவும் போல சுதந்திரமாக துள்ளி குதிக்கலாம் குரங்கு குட்டியே அப்படின்னு சொன்னான். உடனே காட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சுது. வானத்தில் வானவில்லும் தோன்றுச்சு. இந்த குரங்கு குட்டி நீ நல்ல குட்டி பையன் அப்படின்னு சொல்லுச்சு. கிளியோ மேலே பறந்துக்கிட்டே ஒரு பாடலை பாடுது. நன்மை என்ற மாயம் ஒரு வெளிச்சம், காட்டை அது காக்கும் மகிழ்ச்சி உலகம் அப்படின்னு அந்த கிளி மேலே பறந்துக்கிட்டே பாடுச்சு. மாலை நேரம் வந்ததும் அருண் தன்னுடைய கைகளை அசைச்சு காட்டில் இருந்து விடை பெற்றான். காட்டில் இருந்த மரங்களும் விலங்குகளும் மீண்டும் ஒரு நாள் திரும்பி வா சின்ன வீரா அப்படின்னு தங்களுடைய மென்மையான குரல்ல சொல்லி அருணை தன்னுடைய கிராமத்துக்கு அனுப்பி வச்சாங்க. கதையின் நற்செய்தி: நல்ல மனம் இருந்தால் இயற்கையில் கூட மாயத்தை காணலாம்.